சார் எடுத்தது சார் பாலு சிவால எடுத்துருக்கு தெரியும் நான் சத்தியமா நான் not given fine RPF police hand over ஓகேவா नहीं इधर भैया நாங்க மிஸ்டேக் எங்க problem that many problem கோட்ல போட 3000 चालान वन पेयर and 6 months भैया இல்ல எங்கள்ட்ட சோமி கூகுள் அண்ணே விழுப்புரத்துல என்ன ஃபேமஸ் அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா ஏய் ஏய் ஹலோ ராமா ஏங்கடா ஏய் ஏய் ओका सिटिंग स्लीपिंग எல்லாத்துக்கும் சீட் ஐயா விட்டீங்க भैया அவர் மண்டே ஆக்குறாரு भैया ப்ளீஸ் ஐ பாவம் ப்ளீஸ் அந்த சைடு போவா हिंदी कर मैं லாஸ்ட் டைம் போயிட்டு வரமா கூலிங்கா இருக்குல கூலிங் யூரின் வந்துகிட்டே இருக்கு வெரி கூலிங் யூரின் கம்மி என்னத்த சொல்றதுனே தெரியலடாகண்ணே Plants is also a living being, if I'm not wrong. போயிட்டு சொல்லுங்கடா போயிட்டு வர மாட்டேன் நீ வா நான் உட்காந்துக்கிறேன் அண்ணா நான் இங்க உட்காந்துக்குவா இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பயல இல்லடா பூரா ஃபேமிலி வந்து விழுப்புரம் வந்துச்சு தோராயமா கணக்கு போட்டு தொட்டு பார்க்காதே நீ தூள் தூளா நொறுங்கிடுவ பிலிம் காட்டாதே காட்டாதே பத்தி குச்சி ஒல்லி என்ன பாதா பத்திக்கு தள்ளி நில்லு பேட்டா பத்தி குச்சி ஒல்லி என்ன பாதா பத்திக்கு தள்ளி நில்லு ஏதோ அவனை பிடிச்சிட்டே இருப்பியா இல்ல வாட்டுக்கு எனக்கு கேட்டையா நாளை என்ன ஆகும் வீடியோ பார்த்து அண்ணன் சிரிக்கிறாரு பரவாயில்ல நம்ம வீடு தான் சிரிக்கிறாரு சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா நீ சிரிக்காத கவனமா இருக்கு இல்ல நான் மதுரை அவரு சென்னை அவர் ஒரு ஆள் மட்டும் தான் சென்னை ஆனா அவருக்கு நாங்க தான் அட்ரஸ் சொல்லி ஒரு சேனல் கூட சண்டை போடுறது சொல்லி நிறுத்துக்கலடா இவன் பாத்தியா இவருக்கு தண்ணி கூட தொடக்கூடாதான் இவரு பப்ளிக் தண்ணிய உப்பு தண்ணினா என்ன உனக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அட இவங்க நம்ம சொல்லல இங்க இப்ப நான் எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்றோம் சரியா விழுப்புரத்துல சாய் விஜயன் ஒருத்தன் யூடியூப் சேனல் வச்சிருக்கான் ஆமா அவன் கொஞ்சம் ரவுடி மாதிரி தான் அவனுக்கு நம்மளுக்கு சண்டை ஆயிடுச்சு நான் தனியா வந்திருப்பேன் ஆனா எனக்கு ஒரு பயம் மனசுல மாதிரி தனியா வந்தோம்னா நம்மள அடிச்சு போடுவான்னு சொல்லிட்டு அவங்க நான் 3 பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்கேன் ப்ரோ இங்க வா சொல்றதே கேள்வா ஒரு நிமிஷம் இங்க வா அவனுக்கு அடிச்சானா பாத்துக்கலாம் நீ வந்து நில்லு அடிச்சானா ஓடிடுவா அது வேற அவ்வளவுதான் இப்படிதான் நில்லுன்னு சொல்லிட்டு பாத்து 1 hour நிக்க வச்சீங்க அங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க அப்படி எல்லாம் அவனை விட்டுற மாட்டேன்டா பேசுறது டயலாக் மாதிரி பேசுற பத்தியா நீ அப்படியே நீ முறைச்சு மட்டும் நில்லு ஏய் டிடிஆர் பாக்கறா ரொம்ப ஏய் டிக்கெட் இல்ல அவங்ககிட்ட ஆல்ரெடி டிக்கெட் இல்ல நடிகன் தானே நடி அடிக்கிற மாதிரி நடி எப்படி கெஞ்சு அப்ப நான் தான் அவன் அவன் ப்ரோ 2 பசங்க விட்டுருக்கு ப்ரோ இந்த காசு கூட ஏய் அவன் ஒண்ண பிடிச்சிரான்டா ப்ரோ பிடிக்க போறாங்க இறங்கி ஏறான் பாரு ப்ரோ இறங்கி ஏறான் பாரு நமக்கு பசங்க கூட பிரச்சனை இல்ல லேடிஸ் தான் ரொம்ப பிரச்சனை camera not allow கேமரா இது சும்மா போன் photo not allow okay yeah railway permission is not allow என்னடி சொல்ற okay ticket cutting only one ticket நீ என்ன சொல்ற சார் எடுத்தது சார் பாலு சிவால எடுத்துருக்கு என்னடி சொல்ற என்னாச்சா இவர் இருக்காருல சலான பாத்துக்கோங்க இது எதுக்கான ஃபைன் தெரியுமா இப்ப இவ்வளவு நேரம் கெஞ்சின ஆடியோ இருக்கு என் போன்ல தெரியாம நான் சத்தியமா நான் வந்து not given fine RPF police hand over ஓகேவா नहीं इधर भैया நாங்க மிஸ்டேக் எங்க problem that many problem கோட்ல போட 3000 चालान वन पेयर and 6 months भैया இல்ல எங்கள்ட்ட சோமி கூகுள் பே ஒரு நிமிஷம் சார் கெஞ்ச ஆடியோ இருக்கு என்னன்னா 4 பேர் டிக்கெட் எடுக்க சொன்னேன் நான் ட்ரெயின்ல சொன்னேன் டிக்கெட் வந்து ஒரு ஆளு தான் எடுத்திருக்கேன் எடுத்து நாங்க வெளியே வந்துட்டோம் தப்பிச்சிட்டோம் இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டே போனோமா ஒருத்தன் சொன்னா வீடியோ எடுக்க கூடாதுன்னா நாங்க சும்மா தான் இவரு டிக்கெட் கூடாது சும்மா போன் டிக்கெட் காமிச்சிட்டு வாடா அப்படின்ற பார்த்தோன்னே இயால புடிச்சிட்டேன் 4 பேர்த்தையும் டிக்கெட் காசுல இருந்து 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஓகேவா 4 பேருக்கு வந்து மொத்தம் ஒரு 1000 ரூபாய் கிட்ட சொன்னாங்க ரொம்ப கெஞ்சனால ஒரு ஆள் டிக்கெட் வந்து இது பண்ணிட்டு 2 ஆளுக்கு டிக்கெட் ஃபைன் கட்டிட்டோம் உனக்கு எடுத்து போவோம் ஏய் அது இல்ல ஆமா ஐயோ தலை வலிக்குறா
தலை வலிக்குதே. கிட்டலாம் பார்த்து வாங்க. மெயினா டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு எடுத்துருந்தா 100 ரூபா. இப்ப நாங்க ஒரு ஆளுக்கு 300 ரூபா கட்டி ஃபைன் கட்டி இருக்கோம். வேஸ்ட் அந்த இவனாலதான் இங்க வா. இல்ல ஒன்னால நீ பா கக்கூஸ்ல உட்காந்து உனக்கு என்ன கக்கூஸ்ல உட்காந்து வேஸ்டா போச்சு பாரு. உட்காந்ததெல்லாம் 1 hour உட்காந்து ஃபைன் கட்டாருங்க. ஃபைன் கட்டணும். நான்ல கட்டுனது. நீ எங்க கட்டுன? உனக்கு என்ன குண்டி வலிக்குது? ஒன்னும் யாருன்னு தெரியாது, என்ன யாருக்கும் தெரியாது. அந்த தடவை ஒரு அண்ணன் கிட்ட போயிட்டு அண்ணா நான் யாருன்னு தெரிஞ்சானா நான் என்ன பண்ணுவேன். விழுப்புரத்துல வந்து இறங்கணும். விழுப்புரத்துல என்ன ஃபேமஸ் யாரை கேட்டாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. யாரை கேட்டாலும் நான் வந்து வந்து அவர் கேட்டாரு தமிழ் ப்ரோ. அதுக்கு வந்து ஆர்டர் இருக்குன்றாங்க. சரி அவர் ஜொமேட்டோ ஓட்டுவாருன்னு விட்டாச்சு. அடுத்து ஒரு ஆட்டோக்காரன் பின்னாடி ஆட்டோக்காரர் தான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் அப்படின்னாரு. ஆனா உட்காந்தானே இருக்கீங்க அப்படி இந்த கிளம்பிட்டேன். இன்ன வரைக்கும் அவர் உட்காந்தா இருக்காரு. 1/2 மணி நேரம் ஆகுது. ஆனா டைம் இல்ல. நான் கிளம்புறேன். உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் ஆனா விழுப்புரமா நீங்க விழுப்புரத்துல என்ன ஃபேமஸ் மட்டும் சொல்றீங்களா? விழுப்புரத்துல என்ன ஃபேமஸ்? அப்படி கேளு. அது மாதிரி எதுவும் கிடையாது. தாண்டி தான் போவோம். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. என்ன சரக்கு போடுவாரு போல. ஹெல்ப் பண்ண இவரை பாத்துருக்கீங்களா? கேஸ் சாய் விஜய் பேரு பாத்துறீங்களா? இதுதான் விழுப்புரம் தான். விழுப்புரத்துல இவர்தான் ஃபேமஸ் ஆம்ல. பாத்துறீங்களா? சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. விழுப்புரத்துல என்ன ஃபேமஸ் கொஞ்சம் சொல்றீங்களா எங்களுக்கு? 1 hour later. விழுப்புரத்துல என்ன ஃபேமஸ்? அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறான். விழுப்புரம் வர சொல்லி வீடியோ மட்டும் போடுறாங்க. ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பின்னாடி எடுப்பு ப்ரோ. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாய் விஜயோட அட்ரஸ் வந்து எங்களுக்கு தெரியாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு அட்ரஸ் சொன்னாரு. அந்த பிளேஸ் தான் வந்து நம்ம நீங்க நிக்கிறோம். ஓகேவா? நின்றுட்டு எதுக்கு நாங்க வீடியோ எடுக்கிறோம்னா அங்க சாய் விஜய்னு போட்டு ஒரு கார் ஒன்று இருக்கு. அந்த திருட்டு பையன் காரா தான் இருக்குன்றது டவுட்டா இருக்கு. அங்க போய் நம்ம கேட்டு பார்ப்போம். அவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னதுதான் அது. ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னதுதான் வந்து நிக்கிறோம். கரெக்டா இந்த பாலம் தானே சொன்னாங்க. ஆமா அந்த காரையும் காட்டுங்க. சாய் இரு யாரு காரணம் தெரியல. சாய் விஜய்னு போட்டிருக்கு. ஆனா பின்னாடி மீடியான்னு போட்டிருக்கு. என்ன மீடியா? சேனல் மீடியா தான். யூடியூப் கேட்டா சோசியல் மீடியான்னு சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. இல்ல உண்மையா அடிக்க போறீங்கன்னா நான் உங்களா சாய் விஜய்ன்ற ஒரு வீடு எங்க இருக்கு? இந்த சந்தா. சரி தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லிட்டு ப்ரோ உண்மையா அடிக்க போறியா? ஒன்னும் பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. அவனும் நம்மள மாதிரி யூடியூப் சேனல் தான். போயிட்டு இந்த மாதிரி எங்களை தப்பா நீ வந்து நான் பேசின வீடியோக்கு வர சொன்னையா? வந்துட்டோம். இப்போ என்ன சொல்றாரு? எங்களுக்கு பேங்க் டீடைல் காட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு இது பண்ணுவோம். ரொம்ப ரூட்டா பேசுறேன்னா பாய். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பயமா இருக்கா? அவங்க எதே என்ன பண்ணாம நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. நான் தைரியமா இருக்கிறேன். அது நீ தான் பாத்துக்கணும். உடனே நாங்க பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு ஏதாவது அடிச்சு சண்டை போற போன் யாராவது அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன். ஆம்பளை தானே நீ? ஆம்பளை தானே நீ? ஆமா என்ன வந்து சீரியஸா இரு. ரொம்ப ரோஷப்பட்டேன். இங்க போயிட்டு அடிக்க போறோம் அதெல்லாம் சொல்லாத. பக்கத்துல ஆள் இருக்காங்க. எத்தனை வீடு? செகண்ட் வீடு. எத்தனை வீடுமா? லாஸ்ட் வீடா? சரி சரி. நீ பண்றதை பார்த்தா நம்மளுக்கு என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி காமெடி பீஸா வச்சிருக்காங்கன்னு நினைப்பாங்க. நீ உண்மையான ஆம்பல்னா இங்க காமி. நீ யாரு நின்னை காட்டு. யார் இருக்காங்க பாரு ப்ரோ. விஷ்ணு ப்ரோ. ப்ரோ இது வேற யாரா வீடா இருக்கு போது ப்ரோ. இங்கிட்டு வா ப்ரோ. ப்ரோ சாய் விஜய் ப்ரோ. தம்பி அஜித் தானே உன் பேரு? விழுப்புரம் வர சொன்னீங்க. வந்துட்டோம். நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருந்தா இந்த சரோஜா தேவி மாதிரி இருந்தா. நீ என்ன சொன்ன? அழுக்குள்ள இங்கேயே கிழிச்சிருன்னு சொன்னீங்கல்ல. கிளி பாப்போம் ஆம்பளை. கிளி ஆம்பளை கிளி. சாய் விஜய் வர சொல்றான். வர சொல்ல முடியாதா? போன் நானே வர சொல்றேன். பயமா? அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை நான் பாத்துக்கிட்டு இது புடி ஒரு நிமிஷம்.
பயம் தானே சொல்றேன். பயம் ஒரு நிமிஷம் பயம் தானே சொல்றேன். வர சொல்றா நான் மரியாதை கொடுத்தேன்னா நீ என்ன பயந்தா கொண்டு நான் வேடிக்கை பார்க்கணுமா? நான் வந்துட்டேன் வர சொல்லுன்ட்டேன். ஆபீஸ் தான் யாரு காசுல ஆபீஸ் போட்டீங்க? யாரு காசுல ஆபீஸ் போட்டீங்க? வரலன்னா காரு கண்ணாடி உடையும் பாய். இப்ப உடனே ஒன்னொன்னா போதுனே வரீங்க என்றாலே நல்லா இருக்கேடா. உங்களுக்கு அடுத்த காசுல திண்டு புட்டு கார் வேற வாங்கி வச்சிருக்கீங்க. பேட்டரி வச்சிருக்காங்க, யூபிஎஸ் கேமராலாம் எப்பறம் வாங்குனீங்க? திருடுனீங்களா? இப்ப நம்ம திருடி திருட தானடா செஞ்சீங்க.